தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையின் நங்கூரம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நங்கூரம் என்பது கப்பல் வேறு இடம் செல்லாது ஒரே இடத்தில் நிறுத்துவதற்காக நீருக்குள் இடும் கடினமான இரும்பு கருவி ஆகும். அதுபோல கிறிஸ்தவ வாழ்விலும் நமது விசுவாசம் வேறு பக்கம் திரும்பாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் அஸ்திபாரம் இடுவதற்கு நம்பிக்கை, பொறுமை, ஜெபம் தேவையாக உள்ளது. ஒரு மனிதனின் வாழ்வில் இம்மூன்றும் காணப்பட்டால் நங்கூரம் இல்லாமல், சுக்கான் இல்லாமல், மாலுமிகள் இல்லாமல், நடுக்கடலில் அலைகளால் மோதப்பட்டு காற்று அடித்த திசையில் அங்கும் இங்கும் அலைந்து மிதந்து கொண்டிருக்கும் கப்பலை போல காணப்படும். வாழ்க்கை என்ற பயணத்தில் காற்று போன்ற, அலை போன்ற சக்திகள் நம்மில் மோதி அடித்தாலும் இலக்கை நோக்கி தொடர இம்மூன்று முக்கியமாக உள்ளது. பிரியரே, ஆபிரகாம் கர்த்தர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாகவும் இருந்தார். நம்புவதற்கு உரிய சாத்தியம் இல்லாதிருந்தும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். எனவே ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி அவர் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்தார். யோபுடைய வாழ்க்கையை தியானித்து பாருங்கள். கடினமான பாடுகள், வேதனைகள், இல்லாய்மைகள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காமலும் உத்தமர் என்று கடவுளால் நற்சாட்சி பெற்றார். யோபு தனது உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்தார். தேவன் அவர் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். பவுலும் சீலாவும் அநேக அடிப்பட்டு சிறையின் உட்காவலறையில் கால்களை தொழுமரத்தில் கட்டி காவல் காத்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலும் 2 பேரும் தேவனை துதித்து பாடி ஆராதித்தார்கள். அவர்கள் இருந்த இடம் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் நிலை இருந்தது. இதை கவனிக்கும் அன்பானவர்களே, நமது உலகம் கடல் போன்று உள்ளது. நாம் தான் கப்பல். நமது கப்பலில் இயேசு என்கிற நங்கூரம் இருந்தால் நம்பிக்கை, பொறுமை, ஜெபம் இம்மூன்றும் இருக்கும். உபத்திரவத்திலும் சந்தோஷமாய் ஆபிரகாமை போல, யோபுவை போல, பவுலும் சீலாவை போல உறுதியாய் கர்த்தருக்குள் நின்று ஆசீர்வாதம் பெற நம்மை இப்போது ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. பவுலை போல நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.